கொல்லப்பட்ட விரிவுரையாளர் தயாளினியின் இறப்பு எதனால் ஏற்பட்டது? கழுத்து நெரிக்கப்பட்ட நேரம் என்ன? அவர் இறந்த நேரம் என்ன? நீதிமன்றத்தில் மெடிக்கல் கூறப்பட்டிருக்கின்றது. தயாளினி அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதிய சில ஆவணங்கள் மற்றும் அவர் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட சில தடய பொருட்கள் நீதிமன்றத்தினூடாக போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. இவற்றிற்கு பின்னால் இருக்குகின்ற மாஸ்டர் பிளான் என்ன? வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விரிவுரையாளர் தயாளினி கொலை வழக்கு நேற்றைய தினம் யாழ் நீதிமன்றத்திலே வழக்கிற்காக வந்திருந்தது. அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தார்கள். முதலாவது, இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு என்கின்ற அடிப்படையில் இந்த விரிவுரையாளரினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தின் சார்பிலே ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஆஜராகி இருந்தார். அதாவது பிரதான சந்தேக நபர்கள் அல்ல, அவர்கள் தவிர்த்த இந்த விரிவுரையாளர் மற்றும் அவருடைய குடும்பத்தவர்களினுடைய நலன்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஆஜராகி இருந்தார். பிரதான சந்தேக நபர், முதலாவது சந்தேக நபர் சார்பாக யாருமே ஆஜராகி இருக்கவில்லை. அதாவது குறித்த அந்த விரிவுரையாளருடைய மருமகன், அவர் சார்பாக யாரும் ஆஜராகி இருக்கவில்லை. அதே நேரம் விரிவுரையாளருடைய மகள் சார்பாக சிங்கள சட்டத்தரணி ஒருவர், அதாவது சமிந்த அத்துக்கோரள என்கின்ற ஒரு சட்டத்தரணி ஒருவர் ஆஜராகி இருந்தார். அதேவேளை இந்த வழக்குகளை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக சட்டத்தரணி கௌதமன் அங்கே ஆஜராகி இருந்தார். இதுபோக பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்பாக ஆஜராகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவரோடு சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் அவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள். இதேவேளை இந்த நேற்றைய அந்த நீதிமன்ற வழக்கு தொடர்பான சில விடயங்களை என்னுடைய நேற்றைய காணொளியிலே பதிவேற்றியிருந்தேன். அது தொடர்பான சில மேலதிக விவரங்களை இங்கே குறிப்பிடுகின்றேன். ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் செய்த சமர்ப்பணத்தில் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விரிவுரையாளர் தன்னுடைய கைப்பட எழுதிய ஆவணங்கள், அதாவது கடிதங்களாக இருக்கலாம் அல்லது வேறு குறிப்புகளாக இருக்கலாம், அவற்றை போலீசாருக்கு நீதிமன்றத்தினூடாக சமர்ப்பிக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் இறுதி வரை பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி மற்றும் சில ஆவணங்கள் இவ்வாறு நீதிமன்றத்தினூடாக போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. அவை விசாரணைக்கு தேவையா இல்லையா என்பதற்கு அப்பாற்பட்டு அவற்றை தாம் நீதிமன்றத்தினூடாக போலீசாரிடம் ஒப்படைக்க விரும்புவதாக தன்னுடைய சமர்ப்பணத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த விரிவுரையாளர் குறித்த அந்த முதலாவது சந்தேக நபர், அதாவது அந்த பிடியனுக்கு எதிராக செய்த போலீஸ் முறைப்பாடுகள் தொடர்பிலே ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். அதே போல நிலுவையில் இருக்கின்ற வழக்குகள், இந்த மருமகன் மீது சில வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அதாவது விரிவுரையாளருக்கும் அந்த மகள் மற்றும் மருமகன் அவர்களுக்கு இடையிலான சில வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்கு நிலுவைகள் தொடர்பாகவும் மன்றினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதாக தன்னுடைய சமர்ப்பணத்திலே ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இந்த முதலாவது சந்தேக நபர், அந்த பிடியன் சார்பாக யாருமே ஆஜராகி இருக்கவில்லை. இப்பொழுது இந்த விரிவுரையாளர் தன்னுடைய கைப்பட எழுதிய சில ஆவணங்கள் நீதிமன்றத்தினூடாக போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றன. அந்த ஆவணங்கள் மிக முக்கியமான சான்று பொருட்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவற்றில் அவர் என்ன எழுதியிருக்கின்றார், இந்த மகள் மற்றும் மருமகன் அவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் குறித்து அவர் எழுதியிருப்பாரா, அது பற்றி மிக முக்கியமான விடயங்கள் அல்லது இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் குறித்து அவர் எழுதியிருப்பாராக இருந்தால் அது மிக முக்கியமான ஒரு சான்று பொருளாக இந்த வழக்கிலே மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. விரிவுரையாளர் எழுதியிருக்கின்ற அந்த விடயங்கள் பெரும்பாலும் முதலாவது சந்தேக நபருக்கு எதிரானதாக இருப்பதற்கும் பெரும்பாலான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இவை அனைத்தும் என்னுடைய ஊகங்களாகும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள், கருத்து பதிவிலே பதிவு செய்யுங்கள். இதற்கு அடுத்தபடியாக ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், நீதிமன்றத்திலே தாயார், அதாவது விரிவுரையாளரினுடைய மெடிக்கல் கோரப்பட்டிருக்கின்றது. அதாவது அவருடைய மருத்துவ நிலைமை, அவருக்கு என்னென்ன வருத்தங்கள் இருந்தது, அவருடைய உடல் நிலைமை இறுதிக்கட்டத்தில் எப்படி இருந்தது, தேக ஆரோக்கியம் எப்படி இருந்தது,
இதனை கோரியிருக்கின்றார்கள், அதனை ஆராயப் போகின்றார்கள். அவையும் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட போகின்றது. அதில் முக்கியமாக இறப்பு எதனால் நடந்தது, ஏன் மெடிக்கல் கூறப்படுகின்றது என்றால் இறப்பு எதனால் நடந்தது என்பதற்கான பதிலை கண்டுபிடிப்பதற்காக, இறப்பு நடந்ததற்குரிய காரணிகளை இனிமேல் இந்த மெடிக்கலினூடாக இவர்கள் வரையறை செய்ய போகின்றார்கள். அதற்கு பிறகு இந்த இறப்புக்கு இந்த சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள், இப்பொழுது முதலாவது சந்தேக நபர் மற்றும் இரண்டாவது சந்தேக நபர்கள் என்று 2 சந்தேக நபர்கள் இருக்கின்றார்கள். முதலாம் அவர் அந்த மருமகன் பெடியன், இரண்டாம் அவர் விரிவுரையாளருடைய மகள். இந்த இருவரும் இந்த இறப்புக்கு எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் என்பது இதன் மூலமாக பார்க்கப்படும். அந்த அவர்களினுடைய பங்களிப்பின் அடிப்படையில் இந்த வழக்குகள் மேற்கொண்டு நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த இறப்புக்கு இருவரினுடைய பங்களிப்பு என்ன என்பதனை தீர்மானிப்பதில் இந்த மெடிக்கல் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்க போகின்றது. ஒரு மிக முக்கியமான வகிபாகத்தை இந்த மெடிக்கல் கொண்டிருக்க போகின்றது. அடுத்தது இறப்பு நேரம். இறப்பு நேரத்தை துணிய போகின்றார்கள். அதே போல கழுத்து நெரிக்கப்பட்ட நேரம், இவையும் துணியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இவை துணியப்பட்டால் அந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நேர வித்தியாசங்கள் இருக்கின்றனவா அல்லது ஒரே நேரத்தில் இடம்பெற்றனவா, எப்பொழுது எந்த சம்பவம் முதலில் இடம்பெற்றது, எந்த சம்பவம் பிறகு இடம்பெற்றது, இவ்வாறான பல கேள்விகளுக்கு விடை காணப்பட்டு இந்த இறப்பு நேரம் மற்றும் நெரிக்கப்பட்ட நேரம் என்பவை தொடர்பாக ஆராயப்பட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த வழக்கு முன்னெடுத்து செல்லப்படும். ஆகவே இந்த தாயாரினுடைய மெடிக்கல் என்பது மிக முக்கியமான ஒரு வகிபாகத்தை இங்கே செய்ய போகின்றது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த இறப்பு நேரம், கழுத்து நெரிக்கப்பட்ட நேரம், இவற்றிற்கு இடையிலான அந்த நேர வித்தியாசமும், அதேவேளை இந்த பிரதான சந்தேக நபர்கள், இந்த இருவரில் எந்த சந்தேக நபரினுடைய பங்களிப்பு இறப்புக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதன் அடிப்படையிலும் இந்த வழக்கு தீர்ப்பை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கலாம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.